ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மீன் மேக்கர் பிரியாணி எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. குக்கர் காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு 2 பட்டை, 15 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் இடித்து சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து 2 தக்காளி சேர்த்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சிருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு வேக வச்சுருந்த மீன் மேக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அடி பிடிக்காமல் இருக்க அடுப்பை சிம்மில் வச்சே கலந்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 1 உலக்கு நான் அரிசி எடுத்துருந்தேன், அதனால் 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதி வர வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை சுத்தம் பண்ணி நல்லா களைஞ்சி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான மீன் மேக்கர் பிரியாணி தயாராகிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.